ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் 100லேருந்து 300 அப்படின்னா என்ன நான் பார்த்தேன். தொழிற்சாலைகள் அநேகமாக 2 கோடி பேர் தான் இந்தியாவில் தொழிற்சாலைகள் வேலை செய்கிற தொழிலாளிகள் இருக்கிறார்கள். 1.5 கோடி தொழிலாளிகள் இந்த சட்டத்தினுடைய வரையறையிலிருந்து வெளியே போகிறார். 60 கோடி தொழிலாளிக்கும் பொருந்தாது அப்படின்னு உள்ள எல்லாத்தையும் ஒரு சரத்தை வச்சுட்டு அங்கெங்கே வச்சுட்டு, சரி இதெல்லாம் யாரா என்ஷூர் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் மத்திய தொழிலாளர் அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த சட்டமெல்லாம் இருக்குங்க, எங்களுக்கு தொழிலாளர் நலனுக்காகவோ தொழிலாளர் நல சட்டங்களை அமுலாக்குவதோ என்னுடைய துறையினுடைய வேலை இல்லை. அப்போ உன் வேலை என்னன்னா, நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்க போகிறோம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றார். அப்போ அவருடைய வேலையை அவர் செய்ய மாட்டார். அப்படின்னா யார் செய்வா? தண்டனை அளிப்பதற்குரிய சட்டப்பிரிவுகள்லாம் எழுந்த போதே மீறினார்களே, அலும்பு செய்தார்களே, இப்போது எதுவும் இல்லை நீ என்ன பண்ணிக்கன்னு சொன்னால் எவனை கட்டுப்படுத்துறது? அப்படியான ஒன்றை கொண்டு விட்டு பெருமை என்று பேசுகிற யாருக்கும் கொஞ்சமும் யோக்கியதில்லை. ஒருவேளை அவர் இந்த சட்டத்தை பெருமை என்று பேசுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனநோயாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற நிலையில்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது.